ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பும்ரா அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்துவதற்காகவே கிட்டத்தட்ட 5 நிமிடத்திற்கு மேலாக திட்டம் தீட்டி ஒரு ஃபீல்டு செட்டப்லாம் பண்ணாங்க ஆஸ்திரேலிய கேப்டனான பேட் கமின்ஸ். ஆனால் அதை அடுத்த பந்திலேயே சுக்குநூறாக உடைத்தாங்க ஜஸ்பிரீத் பும்ரா. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தற்போது 3வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கு. நடந்து முடிந்த முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியும் 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் 1-1 அப்படின்ற நிலைமையில் சமநிலையிலே தொடர் இருக்கு. இதனால் 3வது டெஸ்ட் போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதில் டாஸ் வின் பண்ண இந்திய அணி முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணாங்க. முதல் நாள் ஆட்டம் மழையினால் பெருமளவு பாதிக்கப்பட்டது. 2வது நாளில் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி 445 ரன்களை குவிச்சிட்டாங்க. இதில் அதிகபட்சமாக ட்ரெவிஸ் ஹெட் 152 ரன்களும், ஸ்டீவ் ஸ்மித் 101 ரன்களும் குவிச்சாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமாக ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. அதன் பிறகு தன்னுடைய முதல் இன்னிங்ஸை இந்திய அணி துவங்கும் போது பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்த போது KL ராகுல் மட்டும் நிலைத்து நின்று விளையாடினாங்க. அதே போல் ரவீந்தர் ஜடேஜா அவர்களும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அதன் பிறகு வந்த யாரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. ஆனால் கடைசி கட்டத்தில் கைகோர்த்த ஜஸ்பிரீத் பும்ராவும் ஆகாஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நிதானமாக விளையாடி அணியை ஃபாலோ ஆன் பெறாமல் தவிர்த்து ஒரு கௌரவமான ஸ்கோரை எட்டுவதற்கு தற்போது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. இந்த 3வது டெஸ்ட் போட்டி துவங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களிடம் ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை முன்வைத்து அவரை கிண்டல் அடிக்கும் விதமாக பேசியிருந்தாங்க. அதாவது, நீங்கள் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளராக இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய பேட்டிங் ரொம்ப ஒரு மோசமான வகையில் இருக்குது. நீங்கள் ரொம்பவே குறைவான பந்துகளை மட்டுமே எதிர்கொள்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பேட்டிங் திறமையை மேற்கொள்வதற்கு தனியாக பயிற்சி எதுவும் மேற்கொள்கிறீங்களா அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புனாங்க. பொதுவாகவே ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர்கள் இது போல் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு பிளேயருடைய கான்ஃபிடென்ட்டை உடைப்பதற்காகவே இது போன்ற கேள்விகளை கேட்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பதில் அளித்த ஜஸ்பிரீத் பும்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அதிக ரன்களை விளாசிய வீரர் யார் அப்படின்ற ஒரு சாதனையை நீங்கள் போய் கூகுளில் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது, இவங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் ஸ்டூவர்ட் பிராட் அவர்களுடைய ஒரே ஓவரில் 35 ரன்களை குவிச்சாங்க. இதுதான் சர்வதேச அளவில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தனி ஒரு வீரராக ஒரு ஓவரில் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த 3வது போட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்த போது இவங்க நினைத்து நின்று நிதானமாக விளையாடி அணியை ஃபாலோ ஆன் பெறாமல் தற்போது காப்பாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது இவர் பேட்டிங் செய்யும்போது பேட் கமின்ஸ் இவருடைய விக்கெட்டை வீழ்த்துவதற்காக நீண்ட நேரம் திட்டம் தீட்டினாங்க. கீப்பருக்கு பின்புறம் 4 லைன் அருகில் ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டி இவருக்கு பவுன்சர் போடுவது தொடர்பாக திட்டத்தை தீட்டினாங்க. அது மட்டும் இல்லாது பவுன்சர் பந்தை இவங்க எங்கெல்லாம் அடித்தா அங்கே எல்லாம் கரெக்டாக கேட்ச் பிடிப்பதற்காக சரியாக ஃபீல்டிங் செட்டப்பை எல்லாம் 5 நிமிடத்துக்கு மேலே திட்டம் திட்டி இவங்க செட் பண்ணி பாலை போட்டாங்க. ஆனால் இவங்க வீசின ஒரு பவுன்சர் பாலை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புல் ஷாட் மூலமாக அருமையாக சிக்ஸருக்கு விளாசினாங்க ஜஸ்பிரீத் பும்ரா. சிக்ஸருக்கு விளாசின உடனே இவங்க பேட் கமின்ஸ் அவர்களை பார்த்து சிரித்தாங்க. 9 விக்கெட்டை இந்திய அணி இழந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40 ரன்களுக்கு மேலே இந்திய அணி எடுத்தால் மட்டுமே ஃபாலோ ஆன தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் நிதானமாக விளையாடி அந்த ஒரு ரன்களை தற்போது கடந்து இந்திய அணியை ஃபாலோ ஆன் வாங்காமல் தற்போது தாண்ட வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.